the enhancer functioning, and in real case how it functions. Right, we know that the enhancer is a short DNA sequence and it is same in every cell type. For example, if it is gene A, the enhancer for the gene A, the DNA sequences on the gene A will be enhancer A னு வச்சுக்கணும் நம்ம. இந்த enhancer வந்துட்டு gene Aங்கிறது எங்க இருக்கும்னா it is present in all the cells. அப்ப enhancer sequence is also present in all the cells and the sequences are same. அதான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா செல்லுலையுமே வந்துட்டு gene A யோட enhancer sequence வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போல தான் இருக்கும். அப்ப எல்லா செல்லையும் அந்த gene Aங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகணும் இல்லையா? நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகுறது இல்ல. எல்லா செல்லும் எல்லா ஜீன் இருக்குது, அதுக்குள்ள என்ஹான்சர் சீக்வன்ஸும் இருக்க தான் செய்யுது. ஆனா எல்லா செல்லையும் வந்துட்டு அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி ஆக்டிவேஷன் கேன் டிஃபர் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். தி ஆக்டிவேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஜீன், இன் அவர் கேஸ் த ஜீன் ஏ, இட் டிஃபர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகிறது ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். The reason is the combination of transcription factor proteins differs. The combination of transcription factor proteins differs. What is the combination? So I already told you as many as 30 transcription factors may be involved in the expression of a single gene. And so this combination, 30 different types of transcription factors. For example, we will assume that there are transcription factor X, transcription factor Y, transcription factor Z, etc. இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் ஏ யூ நீட் a specific combination of the transcription factors. For example, X, Y, Z, M, K, etc. ஸோ இப்போ இந்த மாதிரி நாம இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 சேர்ந்ததுன்னா ஜீன் ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். XYZ MK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தே வில் பைண்ட் வித் திஸ் என்ஹான்சர், அதான் முக்கியம், அண்ட் that will activate gene A. So this is the case in gene A. In another cell, for example, gene A is present in another cell, but in that case, in that cell, the XYZ MK may not be available in that cell, so that the expression of the gene A is not happened. ஒரு செல்லுக்குள்ள ஜீன் ஏன்னு இருக்குது, அது எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு சொல்லி சொன்னால் XYZ MK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் XYZ வந்துட்டு நம்மளோட ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் நேமிங் இட் அஸ் XYZ எக்ஸெட்ரா. பட் அங்கே ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டருக்கும் ஒரு பேர் உண்டு. அப்போ இந்த 5 சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 5 சேர்ந்து என்ஹான்சர் ஜீன் ஏயோட என்ஹான்சரில் போய் பைண்ட் பண்ணோம், ஜீன் ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் அந்த செல்லில். மற்ற செல்லையும் ஜீன் ஏ இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தாலும் the gene will not get expressed. The reason is these 5 transcription factors may not be present. அங்க இந்த 5 இருக்காது. அப்ப 5 இருக்காதுன்னா வேற 5 ஏதாவது இருக்கலாம். அதனால வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீன் வந்து வேற ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் பின்னு வச்சுக்கோங்க. ஜீன் பி எக்ஸ்பிரஷனுக்கு வந்துட்டு எக்ஸ், இசட், எம், எல், கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 5 இருக்கணும். இந்த 5 டிரான்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா ஃபேக்டர் இருந்ததுன்னா ஜீன் பி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆன் என்ஹான்சர்ஸ் allows a gene to be active in a particular cell type. Specific combination of transcription factors on enhancers. வேற ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பைண்ட் பண்ணணும். அந்த காம்பினேஷன் வந்து எங்க போய் பைண்ட் பண்ணோம்? என்ஹான்சர்ல பைண்ட் பண்ணோம். It allows a gene to be active in a particular cell type.
அப்ப எல்லா ஜீன்லயுமே எல்லா செல்லுலயுமே என்ஹான்சர் ஒரு பர்டிகுலர் ஜீனுக்கு என்ஹான்சர் இருந்தாலும் the combination of transcription factor differs between cells. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் transcription factor வந்து டிஃபர் ஆகும். ரைட், சேம் transcription factor in conjunction with a different combination of factors will activate different promoters in different cells. So how the embryonic cells differ? ஒரே டைப்ல இருக்கக்கூடிய ஜைகோட்டுங்கிறது சிங்கிள் டைப் ஆஃப் செல். அதுல இருந்து எப்படி பல வகையான செல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு ரீசன் வந்து இதுதான். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் வந்துட்டு ஒன்னா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிற ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இருக்கலாம். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இன் கன்ஜெக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். எக்ஸ் வந்து எது கூட எல்லாம் சேரலாம்? எக்ஸ், ஒய், இசட், எம், கேன்னு இது ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி எக்ஸ், இசட், எல், எம், இன்னொன்று ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், எல், எம், கேன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த எக்ஸை வேற வேற டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் கூட கம்பைன் பண்ணி இட் வில் ஆக்டிவேட் டிஃப்ரெண்ட் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்டிவேட் த ஜீன் ஏ and the second combination will activate the gene B. Likewise, but here in both the cases some transcription factors are common. For example x இங்க காமனா இருக்குது, இங்க m, k ரெண்டுலயும் காமனா இருக்குது, பட் மீதி ரெண்டு வேற ஆகுது. இப்படி இந்த மாதிரி different combinations of transcription factors bind with different promoters. வேற வேற promoter கூட bind பண்ணி they will activate different cells in different genes in different cells. வேற வேற செல்ல வேற வேற மாதிரி அங்க வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ரைட், ஸோ சேம் ஜீன் கேன் ஹாவ் செவரல் என்ஹான்சர்ஸ். ஜீன் ஏ மே ஹாவ் செவரல் என்ஹான்சர்ஸ். இதான் ஜீன் வச்சுக்கோங்க. அந்த ஜீனுக்கு வந்து என்ஹான்சர் இந்த இடத்துல இருக்கலாம், இதை தாண்டி வேற எங்கேயாவது இன்னொரு இடத்துல இருக்கலாம் என்ஹான்சர். இது அந்த மாதிரி ஒரே ஜீனுக்கு என்ஹான்சர் நிறைய இருக்கலாம். With each enhancer binding transcription factors that enable that same gene to be expressed in different cell types. Each enhancer binding transcription factors. For example, இந்த ஜீன் ஏக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் பைண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அந்த செல்ல இருந்ததுன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் செல்ல இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் ஏக்கு வந்துட்டு என்ஹான்சர் E1ன்னு வச்சுக்கோங்க, என்ஹான்சர் 1. இந்த என்ஹான்சர் 1ல டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் பைண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தி ஜீன் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி பேங்க்ரியாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பேங்க்ரியாஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். அண்ட் திஸ் ஒன் இஸ் என்ஹான்சர் 2. ஸோ இஃப் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் பைண்ட் அட் E2, தட் இஸ் என்ஹான்சர் 2, அண்ட் அங்கே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் பைண்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் தி ஜீன் ஏ வில் கெட் எக்ஸ்பிரஸ்ட் இன் அனதர் டைப் ஆஃப் செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினா, ஐயில் உள்ள ரெட்டினால அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலாம். ஸோ அப்போ ஜீன் வந்து எல்லா செல்லுலேயுமே ஜீன் இருக்குது, என்ஹான்சர் எல்லா செல்லுலையும் தான் இருக்குது. அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் என்ன இருக்குதோ அதை வச்சு அந்த செல்லுக்குள்ள the gene gets expressed. If the transcription factor is not present, the gene won't express. ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா you will understand very easily. Yeah. ஸோ டிஷ்யூ ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், எந்த டிஷ்யூல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முன்னாடியே இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் ரிப்போர்ட்டர் ஜீன், பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன், அல்லது இதுக்கு பேர் வந்துட்டு லேக் இசட் ஜீன்னு சொல்லுவாங்க, லேக் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பீட்டா கேலக்டோசிடேஸ். அந்த ஜீனோட ப்ராடக்ட் வந்துட்டு பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம். இந்த என்சைம் வந்துட்டு கேலக்டோஸை வந்துட்டு குளுக்கோஸாகவும் லாக்டோஸை குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். அந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது நாம் அதுக்கு உள்ள சப்ஸ்ட்ரேட்டை அதாவது வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டையை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கலர் அங்கே வரும்.
ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரொமோட்டர் ஒரு என்ஹான்சர் ரீஜியன் வந்து எங்க இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த என்ஹான்சருக்கு அடுத்து இந்த ரிப்போர்ட்டர் ஜீன் கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டர் ஜீன் எந்த டிஷ்யூல எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அங்க இந்த என்ஹான்சர் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இது பீட்டா கலக்டோசிடேஸ் ஜீன். அதுக்கப்புறம் இன்னொன்னு கிரீன் ஃப்ளோரசன்ட் புரோட்டீன் ஜீன், ஜிஎஃப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரீன் ஃப்ளோரசன்ட் புரோட்டீன் ஜீன்ஸ். தீஸ் டூ ஆர் used as reporter genes. இதை வச்சு நாம வந்துட்டு இந்த ரெண்டு ஜிஎஃப்பி எங்க எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குதோ அப்ப அந்த என்ஹான்சர் வந்துட்டு இந்த ஜிஎஃப்பி உள்ள என்ஹான்சர் அந்த செல்லுல இருக்குது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த படம் பாருங்க, அதே தான். ஸோ இன் திஸ் கேஸ் இப்போ இந்த டாப்ல ஏன் போட்டிருக்கு பாருங்க, இந்த படத்தை பாருங்க. ஸோ இன் திஸ் கேஸ் தி ஜீப்ரா ஃபிஷ் எம்ப்ரியோ வேர் இன்ஜெக்டட் வித் the reporter gene GFB and the enhancer which was specific to retina cells. ஸோ ரெட்டினால இருக்கக்கூடிய கோன் செல் எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு என்ஹான்சர், அந்த என்ஹான்சருக்கு பின்னாடி இந்த ஜீன் அட்டாச் பண்ணியாச்சு, ஜிஎஃப்பி. தட் இஸ் யூ டேக் த ஜீன் என்ஹான்சர் ஆஃப் ரெட்டினால எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு என்ஹான்சர், ஒரு ஜீனோட என்ஹான்சர். இது என்ஹான்சர். And with this we are attaching the reporter gene. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ஹான்சர் அதுக்கு அடுத்து ப்ரொமோட்டர் இருக்கும். ப்ரொமோட்டர்லாம் வெறும் என்ஹான்சர் மட்டும் கிடையாது, என்ஹான்சர் ப்ரொமோட்டர். ஸோ அதுக்கு அடுத்து ரிப்போர்ட்டர். இதுதான் சீக்வன்ஸ். ஒரு தடவை இதுல எல்லாம் சிஎஸ்ஆர் கொஸ்டின் நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு என்ன சீக்வன்ஸ்ல வந்துட்டு இந்த ஜீன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ஹான்சர், நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர், அதுக்கு அடுத்து வந்துட்டு ரிப்போர்ட்டர் ஜீன், இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டர் என்ஹான்சர் ரெட்டினால அந்த ரெட்டினல் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ஒரு ஜீன், கோன் செல்ல மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு ஜீன். அந்த ஜீனை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்னது நம்ம ரிப்போர்ட்டர் ஜீனை கொண்டு போய் வச்சாச்சு. வச்சு எப்போ வைக்கிறது? இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு எம்ப்ரியானிக், தட் இஸ் ஜைகோட். ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே திஸ் ஜீன் இஸ் மைக்ரோ இன்ஜெக்டட் இன் டு தி ஜைகோட். ஜைகோட்டுக்குள்ள மைக்ரோ இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, இந்த என்ஹான்சர் பிளஸ் ப்ரொமோட்டர் பிளஸ் ரிப்போர்ட்டர் ஜீன். and you have to follow the expression, sorry, not in mouse, this is in the zebrafish. zebrafishல ஜைகோட் ஃபார்ம் ஆன உடனே உள்ள இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் in the adult fish after embryonic development where the gene is expressed அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல பாருங்க, ஐல மட்டும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஃப்ளோரஸ் ஆகும். ஏன்னா ஐல ரெட்டினால இருக்கக்கூடிய கோன் செல்ஸ்ல மட்டும்தான் அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. அப்ப இந்த என்ஹான்சர் வந்து எங்க கோன் செல் ஸ்பெசிபிக் என்ஹான்சர். அது அந்த என்ஹான்சருக்கு அடுத்து நீங்க எந்த ஜீனை கொண்டு போய் வச்சீங்கன்னாலும் சரி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். ரைட், இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த படத்துக்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் எ மவுஸ் எம்ப்ரியானிக் செல். த ஏஜ் ஆஃப் தி செல் இஸ் 13.5 days. 13 நாள் ஆன ஒரு மவுஸ் எம்ப்ரியோ. அண்ட் ஹியர் எ ஜீன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் வித் தி ரிப்போர்ட்டர், சாரி MIF5. MIF5ங்கிறது MYF5 அப்படிங்கிறது ஒரு ஜீனு. அந்த ஜீனோட என்ஹான்சர் MIF5 ஜீன். MIF5 ஜீன் இஸ் ஸ்பெசிபிக் ஃபார் ஆர் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மசில்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, MIF5ங்கிற ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிற டிஷ்யூ வந்து மசில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க MIF5 ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்ப MIF5ஓட என்ஹான்சர் இருக்கும் இல்லையா, அந்த ஜீன் இருக்குது, MIF5 ஜீன் இருக்குது. அந்த ஜீனோட என்ஹான்சர் எடுத்துட்டோம். என்ஹான்சர் ஆஃப் MIF5. MIF5 ஜீனை உள்ளடி இன்ட்ரோடியூஸ் பண்ணல, நல்லா தெரிஞ்சுக்கோ. MIF5ஓட என்ஹான்சர், அதுக்கு அடுத்து அதோட ப்ரொமோட்டர் இருக்குது. ஸோ இங்க வந்து நாம இதை ரிப்போர்ட்டர் ஜீனை ஆட் பண்ணிருக்கோம். ஹியர் த ரிப்போர்ட்டர் ஜீன் இஸ் பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன்.
beta galactosidase. அப்போ இதில் என்னதெல்லாம் இருக்குது? என்ஹான்சர் இருக்குது, which is followed by promoter, then our reporter gene. And this gene was introduced in the early embryonic stage of this mouse. The mouse oda early embryo என்னது? Zygote stage. Zygote stageல this construct, this recombinant DNA was introduced into the mouse embryo, mouse zygote, and the development was allowed to proceed at on 13.5 days. 14வது நாள் வந்து அந்த the embryo was stained for the presence of beta galactosidase. பீட்டா கேலக்டோசிடேஸ் இருக்குதா, எங்க எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த எம்ப்ரியோ எடுத்து ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல பாருங்க, wherever the dark violet color is present, இந்த மாதிரி டார்க் வயலட் அல்லது ப்ளூ கலர் தெரிகிற இடங்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லா மசில் டெவலப் ஆகிருக்கிற இடம், மசில் டெவலப் ஆகிற இடம். இந்த மசில் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா this beta galactosidase gene has expressed. நம்ம அந்த மசிலுக்கு உள்ள மிஃபை ஜீனை வைக்கல, அந்த ஜீன் இருக்கிற இடத்துல பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்துட்டு அந்த ஜீனை கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்ப மிஃபை எங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாவே இந்த என்ஹான்சர் வந்துட்டு பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம்ஸ். அப்ப எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன் ஆஃப் நெக், அந்த எம்ப்ரியோட கழுத்து பகுதி, தென் பேக் அதோட முதுகு பகுதியில, டெயில் ரீஜியன், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ ரெண்டு படத்துல முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஸ்பெசிஃபிக், கரெக்டா வந்துட்டு எங்க என்ஹான்சர் வந்துட்டு கோன் செல்ஸ்ல மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு ஜீப்ரா ஃபிஷ்ல. அடுத்த படத்துல பாருங்க ஒரே ஜீன் தான், என்னது மிஃபை ஜீன்ங்கிறது, அது எக்ஸ்பிரஸ் ஆகிற டிஷ்யூ வந்து வேற வேற இடத்துல. ஒன்று வந்து நெக்ல, இன்னொன்று இந்த பேக் மசில்ஸ், பாடியோட மேல் பக்கத்துல பேக் அண்டு பேக்கு, அடுத்து டெய்லு, இந்த ரீஜியன்ல எல்லாம் மசில் இருக்கும். அந்த மசில்ல எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய அந்த மிஃபை ஜீன், மிஃபை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பீட்டா கேலக்டோசிடேஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. அப்ப என்ன, என்ஹான்சர் வந்துட்டு ஒரே என்ஹான்சர் தான் எல்லாத்துக்குமே, ஆனா வேற வேற செல்லுல அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு என்ன தெரியுது, இப்ப பர்டிகுலரா வந்துட்டு ஒரு செல்லுல டெய்ல எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அது வந்து பேக்ல எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடாது, பேக்ல எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா நெக்ல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடாது. ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீன் வந்து எல்லா செல்லுலயும் எல்லா எல்லா ஜீன் இருக்குது. பட் இங்க அந்த ஜீன் வந்து இட் எக்ஸ்பிரஸ்ட் இன் மோர் தென் ஒன் செல் டைப், நாட் மோர் தென் ஒன் செல் டைப், மோர் தென் ஒன் டிஷ்யூ. இப்போ ஒரு ரீஜன்ல நெக்லனா நெக்ல மட்டும்தான் எக்ஸ்பிரஷன் இருக்கணும், நெக்லயே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது, பேக்லயே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, டெய்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. அப்ப எல்லா இடத்துலயுமே அங்க என்ஹான்சர் வேலை செஞ்சிருக்குது. ஒரே என்ஹான்சரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல, வேற வேற அதாவது ஒரே ஜீனுக்கு a single gene may have more than one enhancer, and depending upon the type of enhancer to which the transcription factors bind, the expression tissue will also differ. So how these tissue specific enhancers help the expression of a gene, we will see in the next module. Thank you.